ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலக்ஷ்மி ஜனார்தனன். இன்றைக்கி என்ன ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ஆட்டுக்கால் பாயா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே பெரிய வெங்காயம் 2 இல்லைருந்து 2.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதே போல் தக்காளி, சின்ன தக்காளின்றதுனால நான் 4லேருந்து 5 தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 4 ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை கட் பண்ணதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மிளகை உள்ளே சேர்த்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா இப்போது வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதங்கி வரட்டும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்குது இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 50% அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினதை எடுத்து ஆற விட்டு எடுத்துக்கலாம். இது ஆறுனதும் இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப சேர்க்கலாம். நான் இங்கே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே போல் இப்போ 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் இங்கே கடல் பாசி ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னென்ன மசாலா ஐட்டம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காவை எடுத்து அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அடுத்தது எண்ணெய் காஞ்சதும் மசாலாலாம் நல்லா பொரிஞ்சதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடிய பாயா பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம் ஒரு ஃபேமிலியில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே மிக்சர் ஜார்லேயே சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க தேங்காயும் பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 65 மசாலாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் பதில் 1.5 ஆட் பண்ணிக்கலாம். இங்கே காரத்துக்கு எக்ஸ்ட்ராக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்காலை உள்ளே சேர்த்துடலாம். இங்கே ஒரு ஆடோட கால் அப்படியே வாங்கியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா சரி காம்பினேஷனாக இருக்குங்க. பூரியோட இடியாப்பத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் காலையில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். தீபாவளிக்கு இந்த ரெசிபி எல்லார் வீட்லேயும் காலையில் கண்டிப்பாக இருக்கும். மோஸ்ட்லி இதை இட்லிக்கு, தோசைக்கு இல்லை பூரிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருப்பாங்க. இப்போது நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு போட்டுக்கிறேன். இது ஆட்டுக்காலை நல்லா வேக வைக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆட்டுக்காலுன்றதுனால வேக டைம் எடுக்கும். இது உங்கள் குக்கர் விசிலுக்கு ஏற்றா போல் நீங்கள் விசில் போட்டுக்கலாம். இது ஒரு 10 to 15 விசில் நான் போட போகிறேன். அப்போ தான் எங்கள் இதில் நல்லா வெந்து வரும். ஸோ விசில் போட்டவுடனே குழம்பு எடுத்து ஒரு சின்ன கப்பில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதிரி பல வீடியோகளுக்கு மறக்காமல் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.